வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். தொன்மை நிலையாம் வெட்ட வெளிதன்னை. வாழ்க வளமுடன். நுண்மை நிலையில் நூல் பல கற்போம். நுண்மை நிலையில் நூல் பல கற்போம். அறிவின் சேர்க்கை அகமலர்ச்சி. அறிவின் சேர்க்கை அகமலர்ச்சி. திண்மை நிலையில் தியானங்கள் செய்வோம். திண்மை நிலையில் தியானங்கள் செய்வோம். திறமையின் சேர்க்கை அறிவறியும். திறமையின் சேர்க்கை அறிவறியும். உண்மை நிலையின் உயர்வை பெறுவோம். உண்மை நிலையின் உயர்வை பெறுவோம். கண்ம வினைகளை களைந்து ஆய்வோம். கண்ம வினைகளை களைந்து ஆய்வோம். தொன்மை நிலையாம் வெட்டவெளி தன்னை ஆசான் பற்றியே அறிந்துய்வோம். தொன்மை நிலையாம் வெட்டவெளி தன்னை ஆசான் பற்றியே அறிந்துய்வோம். வாழ்க வளமுடன். நுண்மை நிலையில் எந்த ஆசிரியர் எழுதிய புத்தகமாயிருந்தாலும் நுனிப்புல் மேயாமல் நன்றாக ஐயம் திரிபு அற நாம் படித்து நம்முடைய அறிவின் சேர்க்கையை கூட்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அகத்தில் மலர்த்தி கொள்ள வேண்டும். திண்மை நிலையில் தியானம் செய்யும் போது ஆழ்மன தியானமாக அது மாறுவதாக நாம் ஆழ்ந்து செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போது இறை நோக்கி பயணிக்கும் அந்த திறமை நமக்குள் அறிவார்த்தமாக சிற்றறிவே பேரறிவாக மலர்வதாக நம்மை மாற்றக்கூடியதாக அது அமைய வேண்டும். உண்மை நிலையின் உயர்வை பெறுவோம். உண்மை நிலை எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இறைநிலை உண்மை நிலை. அந்த உண்மை நிலையை நாம் நோக்கி செல்லும் போது நம்மையும் அந்த அளவிற்கு சம ஆதி நிலை என்பதாக அதுவே நம்மை உயர்த்துவதாக நாம் தியானத்தில் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கும் போது கண்ம வினைகளை கலைந்து உய்வோம். கண்ம வினைகளை கலந்துய்வோம். இந்த வினைகள் அத்தனையும் முற்றிலுமாக திரிந்தழித்தல் அல்லது பதிவு முறிவு என்று குரு கொடுத்துக்கூடிய அந்த அளவிலே வினைப்பதிவுகளை நீக்கி நாம் தூய்மையாக வேண்டும். தொன்மை நிலையா இவ்வாறு நாம் ஆழ்ந்து செல்லும் போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று நம்மை மாற்றினால் அதுவே தொன்மை நிலை, தொண்டு நிலை, தொண்டாற்றி இன்பம் காணும் நிலை. அந்த நிலைக்கு நாம் உயர்ந்த போது வெட்ட வெளிதன்னை ஆசான் பற்றியே அறிந்து உய்வோம். குரு கூறியிருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை செய்து குருவின் வழிகாட்டுதலின் பேரில் நாம் ஆழ்ந்து சென்றால் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய இறைவனை குரு எவ்வாறு உணர்ந்து இந்த உலகுக்கு ஓதினாரோ அதே போல் நாமும் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று
வருங்கால குருமார்கள் நீங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய நமது குருவை பற்றி கொண்டு அவர் காட்டும் வழிதலில் சென்று அந்த பயிற்சிகளை முயற்சி செய்து எடுத்துக்கொள்வோம். பயிற்சியை பழக்கமாக்கிக் கொள்வோம். யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று நம்மை மாற்றினால் இந்த தொன்மை நிலை நம்முள் வந்தபோது இறைவன் இன்ட்யூஷனாக உள் உணர்வாக ஆகும் என்று கூறும் குருவினுடைய அந்த சொற்படி நாம் குருவை பற்றி கொண்டு பயணித்து இறை உணர்வோம் என்பதாக இருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன். இது கவி தந்த இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் இதுகாரம் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க.